தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எல்லா கோவில்லையும் எல்லாம் பண்ணிடலாமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பெரிய ஒரு நடிகர், நான் பேர் சொல்ல, ஸ்டாரு, திருப்பதியில போய் துலாபாரம் கொடுத்தாரு. ஓ, திருப்பதியில துலாபாரம் கிடையாது ஐயா, குருவாயூரப்பனுக்கு தான் துலாபாரம். திருப்பதியில துட்டே. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கையெழுத்து போடுறீங்க, பேங்க்ல ஒரு ஃபண்டு வித்ட்ரா பண்றீங்க, ஒரு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறோம், ஒரு கல்யாணம் சுவாதி நட்சத்திரத்தை பிடிங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும், வளர்ந்துகிட்டே போகும். 3 இதிகாசம், 2 இல்ல, ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம் 3வது இதிகாசம். அது சிவ ரகசியமாவே போயிட்டுது. எனக்கு வேணான்றார், கலியுகத்துக்கு என்னோட இதிகாசம் வேண்டாம், அதுக்கு பதிலாக தான் சிவபுராணம்னு ஒன்று கொடுக்குறாங்க. குருவாயூர் கோவில்ல ஒரு வெள்ளி தொட்டில் இருக்கும். அந்த தொட்டில நம்ம அசைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கூற்றை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த குருவுக்கும் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. சயின்ஸ் இப்போ சொல்றேன். யாருக்கெல்லாம் குரு தனிச்சிருக்கோ அவங்களுக்குலாம் மேரேஜ்ல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த தனித்த குரு அந்த ஹார்மோனை தூண்ட மாட்டார், கல்யாணத்துக்கு போய் அடிக்காது. இதை தான் என்ன சொல்றதுன்னா பித்ரு தோஷம். பசும் பால் நிவேதனம். இன்னைக்கு பேக்கெட் பால் அது ஏற்கனவே காய்ச்சிட்டாங்க, அது திருப்பி போய் காய்ச்சி அதை தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணியோ அம்சம் பண்ணியோ கொடுக்காதீங்க தயவு செய்து. இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்கள்லேயே அந்த தப்பு பண்ணுறாங்க. பாக்கெட் பாலை தயவு செய்து கொடுக்காதீங்க. பணம் கொடுக்கறது மகாலட்சுமி மட்டும்தான். அவள் வேற ரூபத்தில் கொடுப்பா. விநாயகர் மூலமாக கொடுப்பா, சிவபெருமான் மூலமாக கொடுப்பா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டவாறு தொடர்ந்து நிறைய ஜோதிடர்களை தேடி நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். துருவ நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரடைய பவரே தனி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு என்னன்னா, நம்ம சில கதைகள் கேட்கணும். பக்தியில 4 விதம். ஒன்று திருவடி தரிசனம். நிறைய பேர் கேட்பாங்க, கோயிலுக்கு போனால் என்ன பார்க்கணும்? அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதா, நகையை பார்க்குறதா, வைர அட்டிகையை பார்க்குறதா, கிரீடத்தை பார்க்குறதா? அந்த பாருங்கள், நான் 1 கோடி ரூபாய்க்கு கிரீடம் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த பாருங்கள் முத்து மாலை போட்டிருக்காரு, அதை பாருங்கள். இந்த பாருங்கள் அலங்காரத்தை பாருங்கள். திருவடியை பாரு. என் திருவடியில் ஐக்கியம். மகாபலி சக்கரவர்த்திக்கும் சரி, அகலிகைக்கும் சரி, சாப விமோச்சனம் கிடைச்சது எதுனா திருவடி பட்டு. அந்த திருவடியை தரிசனம் பண்ணு. சிவனோட திருவடியை பார்க்கறதுக்கு தான் போட்டி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும். பிரம்மா சொன்னார், சிச்சி நான் போய் இவன் காலை பார்க்கறதா, நான் மேலே ஜடாமுடியை பார்க்குறேன். மகாவிஷ்ணு வராக ரூபம் எப்போ 2வது தடவை, ஏற்கனவே ஒரு தடவை வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டார், ஒரு ராட்சசனை கொலை பண்ணி சம்ஹாரம் பண்ணி. 2வது தடவை அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி போய் அவர் பாதத்தை தொடும்போது, ஐயோ நீங்கள் என் பாதத்தை தொடுறதான்னு. இந்த பாத தரிசனம் தான் கோயிலுக்கு போகிறது. அது இன்னைக்கு மறந்து போச்சு, இல்லை தெரியல. இப்படி யாராவது ஒருத்தர் சொன்னாதான் அது தெரியும். 2வதா ஒரு பக்தி. எல்லா கோவில்லையும் எல்லாம் பண்ணிடலாமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பெரிய ஒரு நடிகர், நான் பேர் சொல்ல, ஸ்டாரு, திருப்பதியில போய் துலாபாரம் கொடுத்தாரு. ஓ, திருப்பதியில துலாபாரம் கிடையாது ஐயா, குருவாயூரப்பனுக்கு தான் துலாபாரம். திருப்பதியில துட்டே. பார்ட்னராக கூப்பிடு, பாலாஜி. என்ன அது பார்ட்னர்? அந்த உண்டியல் பிரம்மராட்சசன். அந்த உண்டியல் கிட்ட நின்று நீங்கள் வேண்டுனீங்கன்னா எப்பேற்பட்ட பொருளாதாரமும் உங்களை அடையும். நீங்கள் எழுதி பாருங்கள், வருஷம் கணக்கு ஆரம்பிக்கிறப்ப ஒரு டைரியில் எழுதி, எனக்கு வர லாபத்தில் இத்தனை சதவீதம் நான் திருப்பதி பெருமாளுக்கு உண்டியலில் சேர்க்குறேன்னு வேண்டிட்டு பண்ணுங்கள். அந்த தொழில் நஷ்டம் அடையாது. இன்றைக்கி டேக்ஸு போட்டால், லாபத்தில் டேக்ஸு போட்டால் கட்டிடலாம். நீ உள்ளே வந்தாலே டேக்ஸு கட்டுனா எங்கே போகிறது? திருப்பதி பெருமாளுக்கு டேக்ஸ் கட்டணும். அதுதான் ஒரு நியமனம். பெரிய கடவுள். பணத்துக்குன்னா திருப்பதி பெருமாள் தான். நான் திருப்பதி பெருமாள்கிட்ட போய் குழந்தை கேட்குறேன், நான் திருப்பதி பெருமாள்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது இல்லை. அங்கே துட்டு. அதனால தான் ஒத்த லட்டுக்கு இந்த துட்டு கொட்டு. ஸ்ரீரங்கம் சுக்கிரனோட ஸ்தலம். 108 ஸ்தலத்துலேயும் முதல் ஸ்தலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்க பெருமாளோட அவதாரம் தான் பாக்கி இருக்க 107லையும். பூலோக வைகுண்டம். வைகுண்டத்தில் என்ன தரிசனமோ அந்த தரிசனம் ஸ்ரீரங்கத்தில். சுக்கிரன். இதுக்கு ஒரு தொண்டரடி பொடியாழ்வார் ரொம்ப பிரமாதமாக ஒரு பாசுரம் பாடுவார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரங்கன் தூயிலுமாம் அழகை கண்டு என் மனம் நகரம் இருக்கிறது. எப்படி வடக்கு முதுகு காட்டிட்டாராம். விபீஷனுக்கு இங்கே இருந்தே தரிசனம் தரேன், நீ இங்கே கும்பிட்டுக்கோ, நான் இலங்கைக்கெல்லாம் வரமாட்டேன். அந்த விக்கிரகத்தை இலங்கைக்கு தூக்கிட்டு போகிறப்ப தான் ஸ்ரீரங்கத்தில் வச்சிடுறான். பார்க்கடலில் விரசைன்னு நதி, அதுக்கு நடுவில் தினமும் சேவை. பூலோகத்தில் காவேரி கொள்ளிடம் மாலை போல் அலங்கரிக்க, அதற்கு நடுவில் தரிசனம்.
சுக்கிரஸ்தலம் ஸ்ரீரங்கம். யாருக்கு சுக்கிர தசை நடக்குதோ, யாருக்கு சுக்கிர புத்தி நடக்குதோ, சுக்கிரன் நீச்சம் ஆகிருக்கோ, சுக்கிரன் உச்சம் ஆட்சியாக இருக்கோ, அவங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் அந்த விஸ்வரூப தரிசனமோ அந்த வைபவமோ, வெள்ளி பொருள் தானம், அதுதான் ஸ்ரீரங்கம். நான் ஸ்ரீரங்கத்தில் மொட்டையடிக்கிறேன், நான் ஸ்ரீரங்கத்தில் உண்டியலில் காசு போடுறேன், காசுக்காக அங்கே ரங்கநாதர் உட்காந்துருக்கல. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. வைத்த மால்நிதி பெருமாள்னு ஒருத்தர், நவ திருப்பதிகளில் ஒன்று. திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுக்கறதுக்கு உத்தரவு கொடுத்தது அந்த பெருமாள். குபேரனோட சாபத்தை நீக்கி என்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீ கடன் கொடு, அந்த ரகசியத்தை சொல்கிறார். இப்போ நான் இந்த இதை சொல்லலைன்னா, சார் சுவாதி நட்சத்திரம் அப்பேற்பட்ட நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கையெழுத்து போடுறீங்க, பேங்க்கில் ஒரு ஃபண்டு வித்ட்ரா பண்ணுறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறோம், ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ், சுவாதி நட்சத்திரத்தை பிடிங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும், வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படி ஒரு சுபிக்ஷம் சுவாதி. இப்போ வெறும் சுவாதி நட்சத்திரத்தை பாருங்கன்னா தெரியாது. இந்த பெருமாள் தான் சுவாதி நட்சத்திரத்தை எடுத்து யார் கையில், குபேரனுக்கு சொல்லி நீ போய் கடன். இன்னைக்கு வரைக்கும் வட்டி வந்துக்கிட்டே இருக்க, கலியுகம் முடிகிற வரைக்கும் வட்டி திருப்பதியில் வந்துக்கிட்டே. இது 2வது விதமான பக்தி. 3வதா இன்னொரு பக்தி, ஆலயங்களில் உழவார பணின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூய்மை பண்ணுறது, அந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறது, அன்னதானத்தில் பரிமாறுறது, வரவங்க செருப்பை வாங்கி வைக்கிறது. அமிர்த்சர் கோல்டன் டெம்பிளில் நான் போனப்போ வியந்து பார்த்தேன். பெரிய ஒரு அரசாங்க மரியாதையில் இருக்கிறவர், பின்னாடி 4 கமாண்டோஸ் இறங்கி வந்து வர பக்தர்களோட செருப்பை வாங்கி தொடச்சி இந்த பக்கம் வச்சு நீங்கள் போயிட்டு வாங்க. ஓ என்னையா அது, இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சாதாரணமாக அந்த கோயிலுக்கு வரவங்களுக்காக. இல்லை, எங்கள் குரு சொல்லிட்டு போயிருக்கார். உழவார பணி. 4வதா ஒரு பக்தி, தெய்வத்தினுடைய கதை. இதில் மகான்களோட சரித்தம் உண்டு. துருவ நட்சத்திரத்தினுடைய கதை அப்பேற்பட்டது. அந்த துருவன் தாய் மீது அவ்வளவு பாசம், அன்பு. ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து அவனை ஒதுக்கிடுறாங்க எல்லாரும். இவங்களும் சண்டை போடலை, காட்டுக்கு வந்துடுறாங்க, தவம் இருக்கான். ஸோ அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறா, சின்ன கதை சொல்கிறா மகாவிஷ்ணுவை பற்றி. அவர் அப்பேற்பட்டவர், அவதாரங்கள் எடுத்தவர், நீ அவரை பிரார்த்தனை பண்ணு, இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நீ சட்டை பண்ணாத அப்படின்னு. இந்த கதையை கேட்டு அவன் என்ன பண்ணுறான், காட்டுக்குள்ளே போய் தவம் இருக்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு வயது 5. சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? மகாவிஷ்ணு உடனே ஐயோ இப்படியா, நீ இப்படி போய் தவம் பண்ணிட்டியே அப்படின்னு காற்றை உண்டு வாழ்கிறான், தண்ணீரை உண்டு வாழ்கிறான், இலை சருகுகளை சாப்பிட்டு தவம் இருக்கான். கடைசியில் காற்றை சுவாசிக்கும் போது மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறப்ப அந்த பையனுக்கு கேட்க தெரியல. உன்னை பார்த்துட்டேன் சந்தோஷம் அப்படின்னப்ப இல்லை அப்படின்னு சொல்லி வலம்புரி சங்கால அவனுடைய கண்ணை தொடச்சி விடுறாரு. அப்போது வலம்புரி சங்கினுடைய நுனியை நாமளும் என்ன பண்ணணும், கண்ணில் வச்சுக்கணும். பாஞ்சஜன்யம் இல்லையா அந்த சங்கு, அதை அவர் வச்சோடனே அந்த சங்குக்கு அப்படி ஒரு மகத்துவம். சங்கினுடைய நுனி வேதம், பிரணவம். அதை கண்ணில் வச்ச உடனே அவனுக்கு என்ன என்லைட்மெண்ட் வந்துடுது. மகாவிஷ்ணுவை பாட ஆரம்பிச்சிடுறான், புகழ உனக்கு நட்சத்திர அந்தஸ்து தரேன். அவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவையும் நான் கூட்டிகிட்டு தான் போவேன். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவையும் நான் சேர்த்து தான் அப்படின்னு? எங்கள் அம்மா அப்பாவை சேர்த்துன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய கதை கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் தீரும், குடும்பத்தில் இருக்கிற பந்த பாசங்கள் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், தெய்வத்தையும் தாண்டின நட்சத்திர அந்தஸ்து உனக்கு தரேன்னு அதை கொடுக்குறார். நாரதர் தான் இந்த யோசனையை துருவனுக்கு சொல்லி, நீ போய் காட்டில் நின்று விரதம் தவம் புரி அப்படின்னு சொல்லி, இப்படி தெய்வங்களோட பெருமையும் புகழும் பேசப்படணும், சொல்லப்படணும். இந்த துருவ நட்சத்திரத்துக்கு நட்சத்திர அந்தஸ்து உண்டு, ஆனால் 27 நட்சத்திரத்தில் அவர் வரலை. இந்த கதை தான் இந்த நட்சத்திரத்தினுடைய கதை. இப்போ 4வது பக்தி எது? கதை கேட்கிறது. இந்த கதை கேட்கிறது புண்ணியம். குழந்தைகளுக்கு நம்ம இந்த கதையை சொல்லி தரணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, விநாயகர் பாலகணேஷ் ஆகிட்டார், லிட்டில் கிருஷ்ணா ஆகிட்டார், கிருஷ்ண பரமாத்மா. ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஆகிட்டார், எல்லாம் கார்ட்டூனில் போயிடுச்சு. அப்படி இல்லை, இந்த கதைகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். சொத்து பிரச்சனை, துருவனுடைய அந்த ராஜாவுக்கு 2 மனைவி, சொத்து பிரச்சனை, இவங்களை ஒதுக்கிடுறாங்க, வனவாசம் போயிடுறா. அங்கே போய் அவர் தன் கணவனை திட்டலை. அந்த குழந்தைக்கு தெய்வத்தோட பெருமையும் புகழையும் எடுத்து சொல்கிறா. உன் பிறவி என்னன்னு நீ உணர்ந்துக்கோ, எதுக்கு நீ இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கேங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ, என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார் உன்னை சுற்றி அப்படின்னு நாரதர் உபாயம் சொல்கிறார். போய் தவம் இரு, அந்த காட்டில் தவம் இரு. காட்டில் தவம் இருக்கிறப்ப சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. தண்ணி கிடச்சிது, கொஞ்ச நாளில் தண்ணி வற்றி போயிடுச்சு. அப்புறம் காற்று, அப்புறம் இலை சருகு, அதுக்கப்புறம் சுவாசம் பண்ணி மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணோன்னே எல்லாம் தெய்வத்தை பார்த்தா என்ன கேட்பான்? ஐயோ வீடு கொடு, நான் முகேஷ் அம்பானியை மூக்கில் குத்தணும், சச்சின் டெண்டுல்கருக்கு ஈக்குவலாக போய் உட்காரணும், ஐபிஎல்ல எனக்கு இவ்வளோ அளவு வரும், இதுதான் கேட்பாங்க. ஆனால் துருவன் என்ன கேட்குறான்? உன்னை பார்த்த பாக்கியம் எனக்கு கொடுத்தியே, சந்தோஷம் அப்படிங்க. கேட்க தெரியல, சின்ன குழந்தை கேட்க தெரியல. அந்த நட்சத்திர பதவி கொடுத்தப்ப அம்மா வரணும், எவ்வளோ ஒரு பாசம் இருக்கணும் அம்மா மேலே. அப்போது அந்த மாதிரி தான் இப்படி நம்ம பந்த பாசங்களோடு நம்ம இருக்கணும். இன்றைக்கும் என் கிளைண்ட்லாம் வரப்போ, சார் சித்தப்பாவுக்கு ஜாதகம் பார்க்கணும் சார்,
அண்ணாவுக்கு பார்க்கணும் சார். சார் அண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், என்னன்னே தெரில சார். அந்த பையன் படிக்க மாட்டேங்கிறாங்க சார். அவன் ஜாதகத்தை நல்ல கிரகத்தினுடைய திசை நடந்தால் மட்டும்தான், சுபகிரகத்தினுடைய திசை நடந்தால் மட்டும்தான் படிப்பில் ஒருத்தன் பெயர் புகழ் வாங்க முடியும். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது. இப்போ இந்த 4 பக்தியில் எது பெருசு? அட்டண்டன்ஸ் போடலாமா, டூர் போகலாமா, ட்ராவல் பண்ணலாமா, இது முதல் விதம். 2வது எங்கே என்ன பண்ணணும்னு இருக்குது. 3வது உழவார பணி, தொண்டு செய், தெய்வத்துக்கு திருத்தொண்டு செய், உழவார பணின்னு பேர். 4வதா ஒரு பக்தி, தெய்வத்தோட பெருமையும் புகழையும் காதில் கேடு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு. இப்படி தான் நம்ம சாஸ்திரம் நிர்ணயமாயிருக்கு. இந்த 4 பக்தியில் எது பெருசுன்னா, இந்த 4வதா சொன்ன பக்திக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, குளிச்சிங்களா, சாப்பிட்லையா, இந்த துருவ நட்சத்திரம் இப்பேற்பட்டதா, இது தெரியாது. இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய வரலாறு நிறைய பேர்த்துக்கு. இந்த மாதிரி இது ஒரு கதை தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு 18 புராணங்கள், 3 இதிகாசம், எது 2எல்லாம் இல்லை, ராமாயணம் மகாபாரதம் சிவரகசியம், 3வது இதிகாசம். அது சிவ ரகசியமாகவே போயிட்டுது. எனக்கு வேணான்றார். கலியுகத்துக்கு என்னோட இதிகாசம் வேண்டாம், அதுக்கு பதிலாக தான் சிவபுராணம்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்படி இதெல்லாம் நம்ம காதில் கேட்டு நம்ம தெரிந்துக்கணும். இந்த கதைகளும் பெருமையும் பேசப்படணும், சொல்லப்படணும், புகழ்ந்து பூலோகத்தில் தெய்வத்தினுடைய புகழ் இந்த உலகம் அழியும் வரை இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நிச்சயமா சார். அதாவது பரிகாரம் எத்தனையோ விதங்கள்ல சொல்லுவாங்க, ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்ற போது எனக்கு இந்த பக்தி தன்னை காப்பாற்றும்னு நினைக்கிறான். இந்த பக்தி என்னை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும், எனக்கு ஒரு பெரிய சிரமம் வருது, அதுலேருந்து இந்த பக்தி என்னை காப்பாற்றும். ஒரு பெரிய அரசாங்க போஸ்ட்டில் இருக்கிறவர், அவர் பேர் சொல்ல வேண்டாம், துறை வேண்டாம், அவர் மேலே விசாரணை கமிஷன். அப்போ விசாரணை கமிஷன் வைக்கிறாருன்னா அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார் நீங்களே யோசிங்க. கார்த்திகேயன், நான் ருத்ர பூஜை பண்ணுறேன், நான் குருவாயூரப்பனுக்கு மாதம் ஒரு தடவை போயிட்டு வரேன், இன்னும் வேறு இதெல்லாம் சொன்னார். ருத்ர ஜபம், ருத்ர பாராயணம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமானது. ஆனால் அவருக்கு தேவையில்லை. குருவாயூரப்பனுக்கு இவர் போனாரே தவிர அங்கே துலாபாரத்தில் என்ன கொடுக்கணுங்கிறது இருக்குது. என்ன திசை நடக்குது, அந்த திசைக்கான தானியம் எது, அதை தான் அங்கே கொடுக்கும். கிட்டத்தட்ட 70 பொருள் துலாபாரத்துக்கு வச்சுருக்காங்க குருவாயூரில். ஏன் 70 பொருள் வச்சுருக்காங்க தெரியல சார். இருக்குல்ல, கடவுளுக்கு பிடிச்சது எல்லாத்துக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடையாது. இது பிரீதி. இன்னைக்கு டூர் போகக்கூடாது, அது இன்னைக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. தப்பு கிடையாது. பட் இதனுடைய உண்மை தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீரங்கத்தில் வெள்ளி பொருள் தானமாக போடணும், வெள்ளி காசு, வெள்ளி வீடு, வெள்ளி கட்டி, இதை தான் நம்ம உண்டியலில் போடணும். ஓகே சார். ஸ்ரீரங்கத்தில் சிறப்பு விஸ்வரூப தரிசனம். சார், நிறைய பேர் குருவாயூர் போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் 3 விஷயத்துக்காக போவாங்க சார். ஒன்று கடவுளை தரிசனம் செய்யணும், இன்னொன்று துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு போவாங்க, 3வதாக ஒரு சாரார் போவாங்க. என்ன அப்படின்னா, குருவாயூர் கோவிலில் ஒரு வெள்ளி தொட்டில் இருக்கும், அந்த தொட்டியில் நம்ம அசைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கூற்றை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது அதாவது அது ஒரு ஸ்தலம், ஆரிஜினே இல்லை. அந்த கோயில் எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த விக்கிரகத்தோட ஆரிஜின் என்ன, எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி போகுது. அதை ரிசர்ச் பண்ணுறப்ப இதுக்கு மேலே இதை பண்ண முடியாது அப்படின்ட்டான். குருங்கிறவர் யார் ஜோசியத்தில், இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதனால தான் வாயு ஊர், குருவும் வாயு பகவானும், காற்று வேகம் எவ்வளவு வேகமோ அந்த வேகத்தில் குரு பகவான் அங்கே தரிசனம் பண்ணுவாராம். அப்போ நாம் அந்த ஸ்தலத்துக்கு போகிறப்போ அந்த குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். குரு தான் ஒரு ஜாதகத்தில் தனக்காரகன். அதாவது எல்லா கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் தான் சொன்னான். ஆனால் குருவுக்கு மட்டும் 4-5 காரகத்துவம். தனக்காரகன், புத்திரக்காரகன், குடும்பக்காரகன். இந்த குருவுக்கும் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. சயின்ஸு இப்போ சொல்கிறேன். யாருக்கெல்லாம் குரு தனிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் மேரேஜில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த தனித்த குரு அந்த ஹார்மோனை தூண்ட மாட்டார், கல்யாணத்துக்கு போய் அடிக்காது. இதை தான் என்ன சொல்கிறதுனா பித்ரு தோஷம். அந்த பித்ருக்காரகனும் யாருன்னா குரு தான். சரியா? எத்தனை காரகம் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் இந்த குரு மட்டும் நல்லா இருந்துட்டார், தப்பு பண்ணாதவர்கள் யாரும் கிடையாது. நானும் இதில் ஃபைன் கட்டியிருக்கேன், சின்ன சிக்கலில் மாட்டியிருக்கேன், சிக்னலில் மாட்டியிருக்கேன், ஏதாவது எங்கிட்டாவது அபத்தமாக ஏதாவது ஒன்று சொல்லி மாட்டிப்போம். ஆனால் குரு காப்பாற்றி விட்டுருவார். இந்த குரு நல்லா இல்லாதவன் தான் என்ன பண்ணுவான், தப்பு பண்ணிட்டு மாட்டிப்பான், திருன்னு முழிப்பான். குரு காப்பாற்றி விடணும், வரமாட்டார். இந்த குரு தனித்து இருந்தால் அந்தணன் தனித்து நிற்கையில் அவதிகள் மெத்த உண்டாம், அவஸ்தைகள் மெத்த உண்டாம், அபகீர்த்தி மெத்த உண்டாம்னு ஜோதிடம் சொல்லுது. இது அவஸ்தை, அபகீர்த்தி, அபத்தம், தப்பாக நடந்துடும். இது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறது, இதுக்கான பிராயச்சித்தங்கள் உண்டு. அதுக்கு இந்த ஸ்தலம் மகத்துவமானது. குழந்தைக்கு அன்னப்பிரசன்னம் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்தலம் குருவாயூர். வாகை சாத்துன்னு ஒன்று இருக்குது. இப்போ அது எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ ஒன்லி பணக்காரர்கள் மட்டுமே வாங்கிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அந்த வாகை சாத்தை சாப்பிட்டா வியாதி பூரா குணமாகும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும். என்னென்னா, ஒரு சரியான மருத்துவருடைய பேரை காதில் கேட்பீங்க,
அந்த ஊர்லையா இதுக்கு வைத்தியம் உண்டா? ஆமாங்க, இது வந்து வியாதி கிடையாதுங்க, இது வந்து இந்த இடத்துல திரும்பி இருக்கு அப்படின்னு. ஆஹா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு குழந்தைக்கு கால் வலி. அவங்க ரொம்ப நாளாக ட்ரை கிட்டத்தட்ட 25,000 செலவு பண்ணி எம்ஆர்ஐ டெஸ்ட்டு அது இது எல்லாம் எடுத்தாச்சு. எதுவுமே சரியா. பெஸ்ட்டு ஆர்த்தோவெல்லாம் பார்த்துட்டாங்க. இந்த கிராமத்துக்காரன் வைத்தியம் சொல்கிற மாதிரி வேறு யாரும் வைத்தியம் சொல்ல முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்துக்கார்ட்ட அனுப்பிச்சேன். இவர் கொஞ்சம் இந்த எண்ணெய் கட்டு போடுறதுல பெரிய கில்லாடி, நீங்கள் போய் இதை பாருங்கள் அப்படின்னு. இந்த எண்ணெய் கட்டு போட்டுட்டு, இல்லைங்க இந்த பையனுக்கு கட்டுலாம் போட வேண்டியதில்லை, தசைலாம் நல்லா இருக்குது, உள்ளே இதுவும் நல்லா இருக்குது, ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்குது, இது வேறு ஏதோ ஒரு. அவங்க உடனே யாரோ செய்வனை பண்ணிட்டாங்களோ, ஏதோ நடந்துருச்சோ, ஏதோ கஷ்டமோ அப்படின்னு. அப்புறம் என்னை ரொம்ப சண்டை போட்டு, நீ ஒரு தடவை வந்து நேரில் பாரு, நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. சரி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த பையன், தம்பி இது வந்து என்னடா ஏதாவது அலர்ஜியாக இருக்கலாம், ஒரு வேளை சமயத்தில் அன்யூஷுவல் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி வலி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அவனை பார்க்குறேன், கால்லாம் சாக்ஸ் போட்டு உட்காத்தி வச்சுருக்காங்க. என்னடா குளிருதுங்கிறான், கால் வலிக்குதுங்கிறான். தொட்டு பார்த்தா கால் ஜில்லுன்னு இருந்தது. தம்பி என்னடா சாப்பிட்டேன்னு. சிதப்பா அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். டேய், கொய்யாப்பழம் குளிர்ச்சி, ஃப்ரிட்ஜில் வைக்காத 2 பழம் எதுனா கொய்யாப்பழமும் வாழைப்பழமும். ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க, ஏன்னா சில்னஸ் ஜாஸ்தி, குளிர்ச்சி அட்டாக் ஆகிருக்கு, ஜன்னி வந்து நரம்பை பிடிச்சி இழுக்குது. கரும்பு ஜூஸ் 2 சாப்பிடு. அடுத்த நாள் கரும்பு ஜூஸ் 2 சாப்பிட்றான். மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது, எண்ணெய் கட்டு கிடையாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, காலனி சரியாக போச்சு. இப்படி நமக்கான பிரச்சனைக்கான தீர்வை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் அப்படி விரல நீட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்காகவா இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், இந்த உளுந்திருக்கிறது குடலேத்தான் தெரியாமல் இத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டு விட்டோம்னா, அட கையை நீவுனா குடலை நீவுனா இது சரியாக போகுது. இந்த கிராமத்துக்கு வைத்தியம் கேட்குற மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய எய்ம்ஸில் இருக்க டாக்டர்லாம் கூட வைத்தியம் இது வந்து என்னென்னா, நீ இந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கணுங்கிறது விதி, கர்மா. இதற்கான தேடுதலை நீ வந்து போகணும். அந்த ஜோதிடர் வந்து அவ்வளோ எபிலிட்டியோட சொல்லணும். இன்றைக்கும் எனக்கு நிறைய என்னோடய சக ஜோதிடர்கள்ட்டெல்லாம் நான் பார்க்குறது வந்து, கொஞ்சம் வேதம் சார்ந்து சொல்லு, இதை ஜோசியத்தை வந்து தயவு செஞ்சு யாரும் தொழிலாக நினைக்காதீங்க, இது வந்து சேவை. அவன் வரவன் அவ்வளோ கஷ்டத்தோடு வந்து உட்கார்றான், அதற்கான தீர்வு வந்து நீ இந்தாங்க. ஒரு ஜாதகம் ஒரு 1/4 மணி நேரம் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொன்னால் ஜோசியம் போர் அடிச்சிடும். அந்த ஃபஸ்ட்டு சொல்கிற 2 பாயிண்ட்டு தான் அவர் சொன்னது கரெக்டியா, அந்த டைம் ஃப்ரேம் கரெக்டியா, இந்த டைம் ஃப்ரேமில் எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி ஒரு 10 நாள் கிளாஸ் போயிட்டு, ஒரு 15 நாள் கிளாஸ் போயிட்டு, நானும் ஜோதிடர், நானும் ஆஸ்ட்ராலஜர், எப்பேற்பட்ட மேடை அப்படின்லாம் உட்காந்துடுறாங்க. வேதம் சார்ந்து சொல்லணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் நான் காலையில் ஒரு டே ஆரம்பிக்கும் பொழுது, இன்றைக்கி நான் என்ன புதுசாக ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிறேன், புதுசாக என்ன சொல்கிறேன், என் கிளைண்ட்டை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல நான் மும்முரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற தட்சணை. இது என்னென்னா ஜோதிடத்தோட குறைபாடு தான் இது. அதாவது இந்த ஜோசியம் வந்து இன்றைக்கி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிப்போச்சு. நானும் ஜோசியர் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறேங்கிறாங்க. நான்லாம் எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கலை. ஒருத்தங்களுக்கு சொன்னேன், நடந்தது. ஒரு டாக்டருக்கு 9 வருஷம் கல்யாணம் ஆகலை. நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணுறப்போ 3 நாளில் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு வந்த 2000 பேரும் உட்காந்து ஜாதகம் கேட்டான். என்ன இருந்தாலும் சொல்லிகிட்டே இருக்கான், அந்த டீட்டெயில் எல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு. யோக பாக்கியங்கள் தெரிஞ்சுக்கணும், கிரகத்தினுடைய உச்ச நீச்சம் ஆட்சி, வேதம் சார்ந்து ஜோதிடம் சொல்லணும். அதே மாதிரி பரிகாரத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நதி தான் மொதல் பரிகாரம். கங்கையிலையும் காவேரியிலையும் குளி, உன் பாவம் பூரா தீந்து போகும். அதுக்கப்புறம் புண்ணியத்தை தேடு. புண்ணியம் எது, தர்மம் எது, இந்த கேள்வி வரும். இந்த புண்ணியத்தையும் தர்மத்தையும் சேர்த்துட்டா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தானே அவ்வளோ பேர் ஜாதகத்தை கேட்குறோம். அப்புறம் குருவாயூர் கோவில் பற்றி நல்லா விளக்கமாக பேசுவோம் சார். குருவாயூர் கோவிலில் நீங்கள் சொன்னீங்க 70 விதமான துலாபாரம் கொடுக்க வேண்டியது லிஸ்ட் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது சர்க்கரை தெரியும், பழம் தெரியும். பழம்லேயே அங்கே வந்து நிறைய வகைகள் இருக்கும். என்ன பழம் வந்து குருவாயூர் அப்பனுக்கு வந்து நம்ம துலாபாரமாக கொடுத்தா நமக்கு என்ன பலன்? இல்லை, இப்போ ஒரு உறவில் விரிசல் வருது, குடும்ப உறவில் ஒரு விரிசல் வருது, அது அண்ணா தம்பி ஆகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், அம்மா குழந்தையாகட்டும். இந்த வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோடு போகும்போது ஏதாவது பழம் வாங்கிட்டு போகும். ஏன்? இந்த பழம் தானம் கொடுத்தா உறவு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது பரிகாரம். அப்போது நம்ம உறவு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிரிந்த உறவு ஒன்றா சேரணும், சண்டை போட்டுக்கிட்டு அண்ணா தம்பி ஒன்றா சேரணும், அப்பா அம்மா ஒன்றா சேரணும், கணவன் மனைவி ஒன்றா சேரணும், அண்ணா தங்கை ஒன்றா சேரணும், அக்கா தங்கை ஒன்றா சேரணும்னா பழம் துலாபாரமாக கொடுக்கலாம். அது இன்னும் சுய ஜாதகத்தை பார்த்து தான் அதை சொல்ல முடியுமே தவிர பிளைண்டாக சொல்ல முடியாது. 70க்கு 70 இருக்குது. இன்னும் அந்த குரு உச்சம் ஆட்சி பெற்று இருந்தால் அதெல்லாம் நார்மல் துலாபாரம், நீங்கள் சொன்ன மாதிரி சர்க்கரை இனிப்பு ஏதோ ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும்.
இதே இந்த குரு நீச்சமாக இருந்ததுன்னா அவங்களாம் ரெட்டை துலாபாரம் கொடுக்கணும். இப்போ எப்படி ப்ளஸ் மைனஸ் பேட்டரிக்கு அந்த மாதிரி ஒரு இனிப்பு பொருள், ஒரு வீணா போன பொருள். வீணா போன பொருள்னா எது? அந்த கரிய போகலாம், அது பிரோஜனமே படாது. உரிமட்டை, செங்கல், மணல், இந்த மாதிரி ஏதோ ஒரு வீணா போன பொருள். இந்த பக்கம் ஒரு இனிப்பு பொருள். இப்படி ரெட்டை துலாபாரங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதான் சொல்லியிருக்கோம் இந்த இதில். கண்டிப்பாக என்னென்னா குருவோட அனுகிரகம் கிடைக்கணும், குருவோட இது நமக்கு நல்லா இருக்கணும், சாராம்சம் நல்லா இருக்கணும், இந்த தனித்த குருவோட பாதிப்பு வரக்கூடாதுன்னா குருவாயூர் தான் ஸ்தலம். அதுக்கடுத்து மகான்களோட வழிபாடு செய்யலாம், மகான்களோட சரித்தம் காதில் கேட்கலாம். இதெல்லாம் மகத்துவமாக இருக்கும். அந்த மகான் யாராக வேணா இருக்கலாம். ஷீரடி சாய்பாபா, ராகவேந்திரர் மந்த்ராலயத்தில், வள்ளலார் நம்ம ஊரில், ஆதிசங்கரர், பஜகோவிந்தம் மந்திரம் ரொம்ப பிரமாதமாக பாட்டு பாடுறார். ஒருத்தன் துவன்ய கர்ணே துவன்ய கர்ணே துவன்ய கர்ணேன்னு மந்திரம் சொல்கிறான். ஐயோ இது எதுக்கு இந்த திணறி இந்த வேத மந்திரம்லாம் சொல்கிற? அந்த கோவர்தன கிரியை தூக்கின, கிரினா மலை, அந்த மலையை தூக்கின அந்த கோவிந்தனோட பெருமையை சொல்லு, அவருடைய லீலைகளை பேசு, அவர் வந்து உன் பக்கத்தில் உட்காந்துப்பாரு அப்படின்னு சொல்கிறார். இப்படி இந்த மகான்களோட சரித்தம், வழிபாடு இதெல்லாம் தான் இந்த குருவை பலம் பண்ணும். சார் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்து பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. மணி வந்து சம்பாதிக்கிறோம், பணம் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் என்கிட்ட தங்க மாட்டேங்குது, இந்த ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும், நம்மக்கிட்ட ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் சார்? சூப்பர் கொஸ்டின் இப்போ நீங்கள் கேட்டது. சார் பணம் தங்கணும், வருது கையில் பிடிக்க முடியல, இல்லை பத்தில், இல்லை மணி ஃப்ளோ கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மெடிசன் வேணும், வயிறு வலி, கை தலைவலி, எங்கே போவோம்? டாக்டர்கிட்ட. சரியா? இப்போ ஒரு கோர்ட்டு கேஸு, நமக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு, இதை வந்து கோர்ட்டில் எங்கே போவோம்? கோர்ட்டுக்கு. இப்போ பணம், காசு, துட்டு இதெல்லாம் வேணும், எந்த சாமிகிட்ட கேட்கலாம்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். சிவன்கிட்ட, முருகன்கிட்ட, காளிக்கிட்ட, பிள்ளையார்கிட்ட, யாருக்கிட்ட பணம் கேட்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம்? திருப்பதி பெருமாள் தான் சார். மகாலட்சுமி கிட்ட. ஆமாம், மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தானே நம்ம போய் கேட்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட குறை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மகாலட்சுமியோட குறைனா என்ன? துளசி செடி, பசுமாடு, தாமரை பூ. வெள்ளிக்கிழமை எல்லாரும் பூஜை பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் வீட்டில். அந்த வெள்ளிக்கிழமை 2 தாமரைப்பூ, 1 கை துளசி, பசும் பால் நிவேதனம். இன்றைக்கி பேக்கெட் பால் அது ஏற்கனவே காய்ச்சிட்டாங்க, அது திருப்பி போய் காய்ச்சி அதை தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணியோ அம்சம் பண்ணியோ கொடுக்காதீங்க தயவு செய்து. இன்றைக்கி பெரிய பெரிய ஆலயங்கள்லேயே அந்த தப்பு பண்ணுறாங்க, பெரிய பெரிய புரோகிதர்கள் அந்த தவறை பண்ணுறாங்க. பாக்கெட் பாலை தயவு செய்து கொடுக்காதீங்க. பசும்பால் தான் அம்சம் பண்ணணும், பசும்பால் தான் அபிஷேகம் பண்ணணும், இதை செய்துட்டு வரணும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பாவகிரகம் நின்றுச்சு அப்படின்னா, எது? ராகு, சனி, கேது, செவ்வாய், இந்த கிரகம் முன்னாடியோ பின்னாடியோ குருவுக்கு நின்றுச்சுன்னா அவங்க கையில் பணம் தங்காது. அடுத்து குரு கூட இந்த பாவகிரகம் நின்றுச்சுன்னாலும் பணம் தங்காமல் போயிடும். இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறதுல சின்ன ஸ்ட்ரகிள் வரும். தமிழ்நாட்டினுடைய அமைப்புக்கு மகாலட்சுமியோட பிரசித்தியான ஆலயம்னு தமிழ்நாட்டில் ஏதாவது சொல்ல முடியுமா? ஸ்ரீவாஞ்சியத்தில் ஒரு ஆலயம் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ பிரசித்தி இல்லை. அதுவும் மகாலட்சுமியோட ஆலயம்தான், சுமாராக தான் இருக்கும். கோலாப்பூர் மகாலட்சுமின்னு மகாராஷ்டிராவில் ஒருத்தி இருக்கா, அவள் தான் செல்வத்துக்கு அதிபதி. அவளை தட்டு வச்சு அழைச்சிட்டு வந்து தமிழ்நாட்டில் பிரதானமாக ஒரு ஆலயம் ஒன்று பண்ணி செல்வத்துக்கு அதிபதின்னு ஃபஸ்ட்டு பண்ணணும். இது வந்து ஜோதிட அடிப்படையில். அடுத்து நான் ஃபினான்ஷியலாக டிப்ஸ் சொல்கிறேன். நான் ஐ கேரி ஏ பிஸ்னஸ் கிராஜுவேஷன் இன் பிஸ்னஸ் ஸ்கூல். ஒரு பெரிய ஒரு பேர் சொல்லலை, ஒரு சாஃப்ட்வேர் இதில் ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வெளில வந்தேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு சந்தி சிரித்து நிற்கிது. அவங்க ஜாதகம்லாம் என் கையில் இருக்குது. நான் யாருன்னே சொல்கிறேன். இதுங்களெல்லாம் என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தான் சந்தித்து பேசணும். நிதியமைச்சர் தான் இதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். குபேர பூஜை பண்ணணும். குபேரனோட ஆலயம் எங்கே இருக்குது? நவ திருப்பதி ஸ்தலமான தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் வைத்த மால்நிதி பெருமாள் திருக்கோளூர் அங்கே இருக்கார். அவர்கிட்ட இவர் பிரார்த்தனை செய்து தமிழ்நாட்டுக்கு செல்வம் நிறைய வேணும்னு ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரியில் கேட்டாங்கன்னா அந்த குபேரன் தான் பொருளாதாரத்தை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் பங்கு சந்தை கொண்டு வரலாம், கொண்டு வர முடியாதுன்னு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு ட்ரீம் 11 கொண்டு வரலாம். ஒரு 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 தனி ஐபிஎல்லை ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு ட்ரீம் 11 இருக்குன்னா ஏன் அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது?
குஜராத்தில் இப்போ பங்கு சந்தை ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் பங்கு சந்தை ஆரம்பிக்கக்கூடாது? நான் சொல்கிறேன், பணம் எவ்வளோ புழங்குதுன்னு பாருங்கள். பணம் ஒரு பக்கம் கொட்டி கிடக்கு. அதே மாதிரி அறநிலையத்துறையில் அவ்வளோ பூஜை பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் யாருக்கும் எதையும் காட்ட மாட்டோன்னு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபாரின்லேருந்து நிறைய பேர் பூஜையை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் டோரே இல்லாமல் இருக்குது. என் கிளைண்ட்டே அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மலேசியாவில் குரு பயிற்சி நிகழ்ச்சி பண்ணேன். 400 பேர் அட்டன் பண்ணாங்க. இந்த ஜோதிட பெருமையை கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், ஈவெண்ட்ஸ் நடத்தணும் கோவில்கள்லாம். கோவில்களில் கதா காலக்ஷேபங்கள் கொண்டு வரணும். கோவில்களில் அந்த தெய்வத்தினுடைய கதையை சொல்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அவ்வளோ ரெவென்யூஸ் வரும். மனமுகந்து தெய்வத்துக்கு செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. நாங்கள் வாங்க மாட்டோம்னு மூடிக்கிட்டா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும்தான் பணம் தருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி அறநிலையத்துறைங்கிறத மறந்துடக்கூடாது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதில் மேட்ரிமோனி, இன்றைக்கி திருமண தடை அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. அந்த திருமண தடைக்கான நிகழ்வை அரசாங்கம் நீக்கினாங்கன்னா அவங்களுக்கே அதில் லட்சம் கோடி வரும். அந்த திருமணத்துக்கான ஏற்பாடுகளை கோவில்களில் கல்யாணம் பண்ணணும்னு அவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க. நாங்கள் பண்ண மாட்டோம்னு மண்டபத்தெல்லாம் மூடி வச்சுருந்தா என்ன செய்கிறது நம்ம? ஸோ இவ்வளோ, அதாவது ஜோதிட அடிப்படையிலையும் சொல்லியிருக்கேன். ஒரு நாலேஜபிள் பர்சனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் சொல்லியிருக்கேன். 2 விதத்துலையும் சொல்லியிருக்கேன். அதுதானே ஒரு ஜோசியர்கிட்ட நம்ம கேட்குறது. வெறும் இதை விட்டுட்டு சயின்ஸை விட்டுட்டு சாஸ்திரத்தையும் பிடிக்க முடியாது, அனலிட்டிக்ஸை விட்டுட்டு ஜோசியத்தை மட்டும் பிடிச்சிக்க முடியாது. இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். ஓகே சார். இந்த மணி ஃப்ளோ வந்து இப்போ பொதுவாக நம்ம பேசிட்டோம். எனக்கு மணி ஃப்ளோ வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே மணி ஃப்ளோ வரணும்னா என்ன பண்ணணும் சார்? இது ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொன்னால் ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் சிம்பிளாக ஒரு மேட்டர் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை 2 தாமரைப்பூ, ஒரு 10 ரூபாய் துளசி, பசுமாட்டை நமஸ்காரம் பண்ணுறது, பசுவுக்கு ஏதோ முடிஞ்சதை செய்கிறது, இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். நிறைய பேர் எப்படி பூஜை பண்ணணும்னு கேட்பாங்க. தாமரத்தண்டு திரியில் நெய் தீபம் நிவேதனம் வச்சு தான் ஏற்றணும். நான் வெறும் விளக்கேற்றுறேன், ஒருத்தவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் காட்டினா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறேன் பாருங்கள் அப்படின்னு. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது பவர்ஃபுல். ஆனால் ஒரு நிவேதனம் வச்சு தான் விளக்கேற்று, அந்த நிவேதனத்தை நாம் சாப்பிடணும். பணம் கொடுக்கறது மகாலட்சுமி மட்டும்தான். அவள் வேறு ரூபத்தில் கொடுப்பா. விநாயகர் மூலமாக கொடுப்பா, சிவபெருமான் மூலமாக கொடுப்பா, ரங்கநாதர் மூலமாக கொடுப்பா, திருப்பதி பெருமாள். ஆனால் யார்கிட்ட செல்வம்னா மகாலட்சுமி கிட்ட தான். அந்த மகாலட்சுமிக்கு ஆலயம் இன்னும் பிரசித்தியாக இங்கே இல்லை. குபேர பூஜைகள் இல்லை. குசேலரோட கதை கேட்டால் தரித்திரியம் போகும். குசேலர் கிருஷ்ணரோட கதை கேட்டால் தரித்திரியம் போகும். இவங்க 2 பேர் தான் செல்வத்துக்கு ஏஜென்ட்டு. மகாலட்சுமிக்கு கீழே யார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னா ஒருத்தர் குபேரர், இன்னொருத்தர் குசேலர். குபேரனுக்கு பூஜை, குசேலருக்கு கதை, அவருக்கு பூஜை கிடையாது. இன்றைக்கும் அவருடைய கோவில் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் போர்பந்தரில் அவருடைய கோவில் இருக்குது. என்னோடய தீசிஸே டாக்டர் பட்டம்லாம் இன்றைக்கி ஜோசியத்தில் போட்டுக்கிறாங்க. அது எப்படி டாக்டர் பட்டம்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த கோரிலேஷனை கண்டுபிடிக்கணும். மகாத்மா காந்தியும் குசேலரும் ஒன்று, நான் நிரூபிக்கிறேன். அவருக்கும் முடி கிடையாது, இவருக்கும் முடி கிடையாது. அவரும் குசேலன்னா ஏகவஸ்திரம். அவருடைய பேர் சுதாமா சரித்தம்னு பேர் அந்த கதைக்கு. அந்த சுதாமா சரித்தத்தில் தரித்திரத்தை பூரா கிருஷ்ணர் போக்குறார். அவரும் காந்தியும் ஒன்று. அவர் பிறந்ததும் போர்பந்தர், இவர் பிறந்ததும் போர்பந்தர். கரெக்டாக? என்ன கோரிலேஷன் பாருங்கள். நம்ம இந்திய தேசத்தில் ரூபா நோட்டில் யாருடைய படம் அச்சிடப்பட்டிருக்கு? காந்தி. இங்கே செல்வத்துக்கு அதிபதி யார்? குசேலர். அப்போ குபேரனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அது யாருங்கிறத கண்டுபிடிங்க, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த கதை தாமரைப்பூ, துளசி, தாமரை தண்டு திரிநூல், நெய் தீபம், நிவேதனம், பசும் பால், பாக்கெட் பால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார். அதாவது நமக்கு மணி ஃப்ளோ வரணும், என் கையில் பணம் நிற்கணும் அப்படின்றதுக்கான பரிகாரத்தையும் இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம நாட்டு அளவில் பணம் நிற்கிறதுக்கான விஷயங்களையுமே இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய நேர்காணல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் எங்கள் ஆதன் ஆன்மீகம் மூலமா பல நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் இதே மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா.